ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் எம்என்ல இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த யூனிட் வைஸ் வந்து நம்ம என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசிஷன் ஸ்டாட்டிக் எரர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன், இது அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் செகண்ட் யூனிட்டில் கேட்டிருக்காங்க, அதுவுமே வந்துருச்சு. தேர்ட் யூனிட்டில் பார்த்தீங்க எலக்ட்ரோ டைனமிக் வாட் மீட்டர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுவுமே நான் வந்துருச்சு. நான் யூனிட் வைஸ் வந்து நான் என்னென்ன கொஸ்டின் வருன்றதை கொடுத்துருக்கேன், அது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்ப்போம். 4வது யூனிட்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் சிஆர்ஓ, அது வந்து நான் 4th யூனிட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கேன். அது போக 5th யூனிட்டில் பாருங்கள் எல்விடிடி வந்து 5th யூனிட்டில் 4வது கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். இப்போ 5 கொஸ்டினுமே வந்து எம்என்ஐயில் நான் என்ன கொஸ்டினுக்கு கொடுத்துருந்தோம் அதுதான் போர்டு எக்ஸாமுக்கு அப்படியே வந்திருக்கு. இது இன்றைக்கி நடந்த எக்ஸாம் லைவ் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு அப்படியே வச்சுருக்கேன். இந்த கொஸ்டின் யாரெல்லாம் நீங்கள் படிச்சிங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சஜஷன் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தராக சேனலை பார்த்துட்டே இருங்க நீங்கள்.